முன்வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ல இருக்கும். நம்மளோட பிரபு தேவா சார் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் யூ ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி அண்ட் யுவர் ப்ரெசன்ஸ் ஆல்சோ. ஸோ முதல் கேள்வி என்னன்னா, இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ வாட் மேட் யூ சூஸ் தி ஸ்கிரிப்ட்? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை கேட்கவே இல்லை ஃபுல்லாக. அவர் வந்து சார் நான் உங்களை ரஹ்மான் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும் ஓகேன்ட்டு. ஸ்கிரிப்டே கேட்கல. அப்புறமா தான் நான் ஸ்கிரிப்டை கேட்டோம். அது வந்து ஆடட் அட்ராக்ஷன் மாதிரி. நம்ம மனோஜ் சார் இதுதான் ஃபஸ்ட் டைம். எஸ், பட் அன்பிலீவபிள் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர். நான் ஒர்க் பண்ணதில் இவ்வளோ வருஷம் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர். வாவ், ஐ திங்க் இதை விட ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் அவருக்கு கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மூன்வாக் இந்த ஒரு டைட்டிலை பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்குமே தெரியுது இது ஒரு டான்ஸ் பேஸ்ட் மூவியாக இருக்க போது. ஸோ எப்படி த பர்ஃபெக்ட் ஆப்ஷன் ஃபார் தட். நான் ஒரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஏதோ ஒரு பாட்டுக்கு நீங்கள் ஒரு 1 month டான்ஸ் ரிஹர்சல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு வட்டாரங்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம பிரபுதேவா சாரே 1 மாதம் டான்ஸ் ரிஹர்சல் பண்ணியிருக்காருன்னா அந்த பாட்டு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி கேள்வி கேட்க சொன்னாங்க. நான் கேட்கல சார். இல்லை, ஆக்சுவலாக பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நானும் ரஹ்மான் சாரும் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணுறோம். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரியும். நம்ம என்ன வயசானாலும் அதே இதை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆமாம். ஸோ அவர் ரஹ்மான் சார் மரணடி அடிச்சிருக்காரு. ஸோ அவர் லெவலுக்கு நம்ம போகணுன்னா அந்த ஸ்பீடு, அதே மாதிரி அந்த காதலன் டைம், ரோமியோ டைமு, அந்த அப்போ பண்ணியிருக்கிற ஸ்பீடு வரணும். அதே இதை கொடுக்கணுன்ட்டு ஆசை. அந்த ஆசைனால இட்ஸ் நாட் அபவுட் அந்த கற்றுக்கிறது இல்லை மூமெண்ட், அந்த ஸ்வாகு, அந்த ஸ்பீடு, அந்த மசில் மெமரி வரணும். ஸோ அந்த உங்களுக்காக தான் நான் அவ்வளோ உழைச்சி. ஏன்னா எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க அப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும், அந்த மாதிரியே ஆடணும். ஆக்சுவலாக என்னோட கோரியோகிராஃபர் கூட என்ன அந்த மாதிரி ஆட வச்சுருக்காங்க. ஐ தேங்க்ஸ் டு சேகர் அண்ட் பியூஷ் அண்ட் சாசியா. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதோட என்ன இப்படி பார்க்கணுன்றது நம்ம டைரக்டர் மனோஜ் சாரோட ஆசை. ஸோ அவரோட ஆசையை நான் நிறைவேற்றணுங்கிறது தான் என்னோட ஆசையாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் எல்லோரும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த பழைய பிரபுதேவா, அந்த பழைய பார்க்கணுன்றது ஆசை. சார் எனக்கு ஏனே தெரியல, இங்கே தான் பேசும்போது எங்கள் கண்ணு லைட்டாக தனியாக வருது. ஒரு மாதிரி பயங்கர நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களோட ஃபேவரட் மெமரினா நீங்கள் ஒரு என்ன விஷயமா சொல்லுவீங்க? ஃபேவரட் மெமரி வந்து அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார் கூட ஆக்ட் பண்ணது தான். சொல்லுங்க, டெல் அஸ் அபௌட் இட். சார் வந்துட்டு சொன்னா டப்புன்னு 10 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரஹ்மான் சார் இது பண்ண போகிறாரு சொன்னார் மனோஜ் சார். நான் சொன்னேன், சார் நிஜமா சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம்மா சார் பண்ணுவாருன்னு. அது இல்லாமல் நானும் ஒரு ரஹ்மான் சார் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கிடையாது. 2 பேரும் ஒரு சின்ன சண்டை போட்டுப்போம். ஓகே. அது இன்னும் நான் அவரோட ஆக்டிங் பார்த்து அவர் கேஷுவலாக பண்ணுறாரு, அவர் க்யூட்டாக பண்ணுறாரு, எது பண்ணாலும் நல்லா இருக்கு. That moment was like your favorite moment. Yeah, favorite. Yes. இந்த படத்தோட இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங். யோகி பாபு சாரா இருக்கட்டும், மஜு வாகிஸ் சாரா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்குது. ஸோ உங்களோட காஸ்டிங் அஃப்கோர்ஸ் யோகி பாபு சார் வந்து ஆல்ரெடி வெரி எஸ்டாப்ளிஷ்ட். அந்த அஜு வர்கீஸ், அந்த அசோக் செல்வன்லாம். பட் அது தவிர மிச்ச ஹீரோயின்ஸு, மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, எல்லாரும் ஸோ நியூ. அது டைரக்ட் சாரோட இதுதான், எல்லாம் புதுசாக இருக்கணும் சார். அந்த புதுசில் இருந்தால் இன்னும் அந்த எல்லாருக்கும் அந்த புதுசாக இருக்கும். எவ்ரிவன் வாஸ் வெரி குட். அண்ட் ஈவன் ஹீரோயின்ஸ் கூட அவ்வளோ தி டுக் முதல்ல 5 நாள் 7 நாள் வந்து ரிஹர்சல் பண்ணி ஷூட் பண்ணுறதும் சரிக்கிட்டோம். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஐ லவ் ஒர்க்கிங் வித் தம் எவ்ரிஒன். பிகாஸ் ஹீரோயின்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அவர் வந்து அசால்ட்டாக ஆடிட்டு போயிடுறாருங்க. பக்கத்தில் வந்துட்டு அந்த 10 செகண்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு நான் ஒரு 15 நாளாக ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கேன். இல்லையே, நானும் தானே பண்ணேன் 15 நாள். சார் நீங்கள் வந்துட்டு தெரியல சார், 15 நாள் போயிட்டு நீங்கள் வேணால் ஒரு 10 செகண்ட்ஸ் ரிஹர்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. இல்லை, நான் சின்சியராக பண்ணிட்டு இருந்தேன். அவங்க எவ்வளோ பண்ணாங்களோ நானும் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஃபைன் தென். ஸோ வந்துட்டு மனோஜ் சார் ஆஸ் அ டிரெக்டராக, பிகாஸ் வந்து நீங்கள் கதை கேட்டிருப்பீங்க, என்னதான் இருந்தாலும் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர் இல்லைங்களா? ஸோ மூன்வாக் படத்தோட ஸ்கிரிப்ட் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கும். அந்த படத்தை வந்துட்டு டிரெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு மனோஜ் சாரை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு அவுட் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு மூன்வாக் படத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னா என்ன ஒரு வார்த்தையாக இருக்கும்? மூன்வாக் இஸ் டோட்டலி மனோஜ் சாரோட ட்ரீமு. வண்டர்ஃபுல் டைரக்டர். தட்ஸ் த வண்டர்ஃபுல் டைரக்டர். ஃபஸ்ட்டு வண்டர்ஃபுல், ஃபைனலாகவும் வண்டர்ஃபுல் தான். மொத்தத்தில் பர்ஃபெக்ட். சூப்பர். நான் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் சொல்லலாம். கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச். நிறைய அழகான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. நம்ம மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நாங்கள் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவோம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் பிரபுதேவா மாஸ்டர் அவர்களே. இந்த படம் வந்துட்டு பயங்கர ஹிட் ஆனோம். உங்களோட டான்ஸ்க்காக நாங்கள் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இல்லை, பொங்கல் இல்லை, ஏப்ரலோ மே வரும்னு நினைக்கிறேன் படம். பொங்கல் எப்பவுமே பொங்கல் ஸ்பெஷல் தான் நமக்கு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.
தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ வந்துட்டு உங்ககிட்ட கேட்கறதுக்கு எஸ்பெஷலி நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு மியூசிக் டிரெக்டராக வி ஆல் நோ ஹவு கிரேட் யூ ஆர். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு வி ஹவ் ஆல்சோ ஹர்ட் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்கன்றதை பற்றி கேட்குறத விட உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க, எப்படி ஒத்துக்க வச்சாங்க உங்களோட நடிப்புக்கு? 97ல நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா? இல்லை சார், ஆனாலும் ஸோ இது ஒன்று ஒரு சின்ன சீன் அவ்வளோதான், சின்ன சீன் தான். ஸோ உங்களை எப்படி ஹீரோயின்லாம் கிடையாது. பட் எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க உங்களை? அவங்க அந்த சீன் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டீங்களா? அந்த சீனை முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒரு 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு இந்த படத்துல நீங்க. ஓகே So I said okay, we'll do it. ஓகே 10 நிமிஷத்துல முடிச்சிட்டோம். 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்களா? ஐ திங்க் யூஆர் அ கிரேட் டேலண்டட் ஆக்டர். ஸோ ஓகே ஃபைன். ஸோ நடிப்புக்கு ஓகே சொல்லிட்டீங்க, சீனும் ப்ரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அண்ட் டான்ஸ் சீக்வன்ஸ் ஒரு ஃபுல் பார்ட்டில் வந்துட்டு உங்களோட நாங்கள் கேமியோ பர்ஃபார்மன்ஸில் பார்த்துருப்போம். அழகாக வரீங்க, க்யூட்டாக போஸ்ட் பண்ணுவீங்க. பட் இதில் வந்துட்டு நீங்கள் டான்ஸ் ஆடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர். இதுலேயும் அழகாக கேமியோ பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்கள்? ஸ்வீதன். ஸோ மனோஜ் சார் ஃபர்ஸ்ட் இந்த கதையை பற்றி உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு மைண்டில் வந்த ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்லுங்க. வாட் மேட் யூ டேக் அப் திஸ் ப்ராஜெக்ட்? இந்த அவர் முதல் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் பிரபுதேவன் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பல சிக்கு புக்கு முகாபலா ஊர்வசி எல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஊழலா அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க, அந்த மேஜிக் திருப்பி நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னாரு. I thought nobody ever thought about that. First time வந்து he came out of the way, he believed in it. அந்த நம்பிக்கையை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த படம் பண்ணேன். அண்ட் வந்துட்டு இந்த படங்களில் வந்துட்டு இருக்கிற 5 சாங்ஸ்மே நீங்கள் வந்துட்டு பாடியிருக்கீங்க. எனி பர்டிகுலர் ரீசன் பிஹைண்ட் தட்? அவர் வருத்தப்படுத்தினார். எவ்ரி டைம் ஒரு சாங் வரும்போது வேறு யாரை பாட வைப்பேன், அவர் இல்லை நீங்களே பாடிடுங்கன்ற மாதிரி சொல்லி. சார் ரொம்ப அழகாக டப்புன்னு பதில் சொல்லிடுங்க. உங்களோட வார்த்தைகள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 4 வார்த்தை பேச மாட்டீங்களான்ட்டு நிச்சயமாக இத்தனை பேரும் மக்களும் ரொம்ப ஏங்கி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் 1 வேர்டில் க்யூட்டாக முடிச்சிடுறீங்க நீங்கள். பட் வந்துட்டு நீங்கள் இந்த ஷூட்டிங் டைம்லலாம் போய் பார்த்தீங்களா? ஸோ வந்து பிரபுதேவோட டான்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே ஃபைன், என்னோட சாங்குக்கு வந்துட்டு பயங்கரமாக டான்ஸ் வச்சு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி யூ ஃபெல்ட் யூ saw the shooting and all? பிரபுதேவ் பற்றி சொல்ல வேணா, இஸ் a world icon. Yes. All over the world people follow him, and Indiaவோட pride, and working with him again is such a beautiful honor. Yeah. Yes, one word about the director Manoj sir, because Manoj this is is his first. obsessive. சில பேர் வந்து சொல்லுவாங்க செய்யறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். This man is like இன்னும் பெட்டராக பண்ணோம், லைக் கான்ஸ்டன்ட்லி இஸ் திங்கிங் ஆஃப் இம்ப்ரூவிங் சம் ஸ்டஃப். இந்த சில சாங்ஸ் சொன்னதை விட பெட்டராக ஷூட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஐ விஷ் him the best. I wish the whole team best. மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் படம் பார்க்கல. இது வந்துட்டு ஒரே ஒரு கேள்விதான். எல்லா லெஜெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு சம் பாயிண்ட் வி வில் ட்ரெயின், எங்கேயாச்சும் ஒரு நாள் வந்துட்டு ட்ரெயின் ஆகிட்டு ஓகே ஐடியாஸ் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி நமக்கு தோணும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணும் போது உங்களோட இன்ஸ்பிரேஷனா அந்த மாதிரி வந்துட்டு where do you get your musical legendary ideas and all from? எனக்கு முதல்லேருந்து ட்ரெயின் தோணினே இருக்கும். என்ன சார்? படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் தோணினே இருந்தது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஃபீலிங். அந்த ட்ரெயின் தோணும் போது வி ஹேவ் டு see what else is there. இப்போ ஒரு glass is half full, yes, or half empty. I always feel it's half full. Okay, okay. அதை வச்சு I try to get hope. I try to get அவ்வளோதான், வெரி சிம்பிளாக க்யூட்டாக சொல்லிட்டீங்க. அண்ட் எஸ் சார், ஸோ மக்களுக்காக பொங்கல் விஷஸ் சொன்னீங்கன்னா ஐ திங்க் தே வுட் பி வெரி ஹாப்பி. எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை பார்த்துடல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் மனோஜ் சார் இந்த கதையை உங்ககிட்ட சொல்லும் போதும் இந்த காம்பினேஷனை பற்றி நீங்கள் கேட்கும் போதும் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு வந்து சார் வந்து மீட் பண்ணி பேசும்போது இந்த கதை வீட்டில் தான் சொன்னார். சொல்லும்போது ஒரு கேரக்டர் தான் வருவார்னு நினச்சேன். ஆனால் இதில் வந்து பல கேரக்டராக சொன்னார். அந்த 16 ஏதாவது ஒரு கேரக்டர் நம்மளை காப்பாற்றிடும் அதில் வர கேரக்டர்னு. ஆனால் 16 கேரக்டரும் சூப்பராக இருந்தது. அதனால் ஓகேன்ட்டேன் நான். சொல்லியிருந்தாங்க 16 கேரக்டர், ஒரு கேரக்டரே நீங்கள் எப்படி இருந்தாலுமே ஒரு வெரைட்டி கொடுத்துருவீங்க. எங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன்னா இல்லை அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஸோ பொதுவாகவே வந்துட்டு ஒரு கேரக்டர்னாலே நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதுமையாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவீங்க. இதில் வந்துட்டு 16 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ன்றப்போ உங்களுக்கு அது ஏதாச்சும் ஒரு விதத்தில் கஷ்டமாக இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் நம்ம அவங்களாம் பார்த்து அனுபவப்பட்ட கேரக்டர் தான் எல்லாமே. அதனால எந்த ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அதெல்லாம். உங்களுக்கு இந்த செட்டில் இருந்த ஃபேவரட் மெமரின்னா என்ன சார் சொல்வீங்க? அவர் சாரோட சிரிப்பு, டைரக்டரோட சிரிப்பு, மனோஜ் சாரோட சிரிப்பு, எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பார். அதான் எங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த காம்பினேஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஓகே, ரஹ்மான் சாரும் வந்துட்டு பிரபுதேவா சாரும் இணைஞ்சு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு முதல்ல உங்கள் எண்ணத்தில் வந்த ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? அவங்க 2 பேரும் வந்து ஜீனியஸ். என்னென்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே 2 பேரும் ஸ்டார்டிங்லேருந்து
பயணிச்சுட்டு வராங்க. இப்போ இடையில நம்ம வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று ஏஆர் ரகுமான் சாரோட அவரோட இசையில் நம்ம முகத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு, அதே பெரிய சந்தோஷம். ஸோ இது வந்துட்டு ஒரு மியூசிக்கல் டான்ஸ் நம்பராக இருக்குது, காமெடி நிறையவே இருக்குது. இதில் யோகி பாபு சார் வந்துட்டு ஏதாச்சும் டான்ஸ் நம்பருக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா படத்தில் கேட்குறீங்களா? படத்தில் அங்கங்கே ஒன்று டைரக்டர் பண்ண சொல்லியிருக்காரு, மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க, அங்கங்கே இருக்குங்க. சரி சரி, பயங்கரமாக இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு இருக்கு உங்ககிட்ட இருக்கு இருந்து. இருக்கு. எஸ் சார், ரஹ்மான் சாரோட பிறந்த நாள் வருது. ஸோ உங்கள் ஸ்டைலில் அவருக்கு வந்துட்டு ஒரு விஷஸ் சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? வழக்கம் போல் சொல்கிறது தான் சார். நீங்கள் 100 ஆண்டு காலம் சந்தோஷமாக இருக்கணும் சார். என்றும் உங்களை முருகப்பெருமான் உங்களை காக்கணும் சார். நன்றி. பூர அழகி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களோட ஒவ்வொரு படத்துலையுமே ஒவ்வொரு விதமாக ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் எந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நாங்கள் உங்களை பார்க்கலாம்? முதல்ல வந்து தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த படம் வந்து டாக்டர் படம் மாதிரி எனக்கு ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. ஓகே. கொஞ்ச நேரம் வந்தாலும் என்னுடைய கதாபாத்திரம் அதில் வந்து நல்லா பேசப்படும். ஒரு நகைச்சுவை நடிகையான ஒரு அடையாளம் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த செட்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெமரி, ஓகே இந்த செட்டில் இந்த நான் மறக்கவே முடியாதுப்பா இந்த ஒரு விஷயத்தினா என்ன விஷயம் சொல்லுவீங்க? அப்படி ஒன்றுமே இல்லையேப்பா, எனக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஞாபகத்தில் திடீர்னு கேட்டல. நீ முன்னாடியே சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்துருப்பேன், அதை சொல்ல. ஆனால் இங்கே மறக்க முடியாத அனுபவம்னா, நான் வந்து பிகைனுட்ஸ் உடைய அந்த ஓனரை வந்து அந்த படத்தில் தான் பார்த்தேன். நான் வந்து இவ்வளோ நாள் நினச்சது வேறு ஒரு மனிதரை. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அந்த இயக்குனர் தான் வந்து அந்த ஓனர்னு தெரிஞ்சுது. ரொம்ப தன்மையாக பேசினார், நல்லா அழகாக ஒரு சொல்லி கொடுத்தாரு பாடங்களை. ஓவரால் அடிக்க விட மாட்டார். அது ஒன்று நம்ம ஓவரால் அடித்தது வேட்டாக்கா கொஞ்சம் குறைச்சிக்கலாக்கா. அதுக்கப்புறம் நான் காமெடி கேரக்டர்னோடனே சில நேரம் அது எக்ஸ்ட்ரா பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நம்ம நினைப்போம். ஆனால் இப்போ உள்ளவங்களாம் கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அப்படி இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பீங்களா? அப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் பிரபுதேவா சார் இருக்காங்க. நான் வந்து எந்த படத்துலயே கதையை கேட்க மாட்டேன். உடனே நீங்கள் தப்பாக எழுதினாங்க. கதையெல்லாம் நம்ம கேட்டு நடிக்கிற அளவுக்கு இல்லை, பெரிய அளவில். அது வந்து அந்த படத்தை எடுக்கிறவங்க இந்த படம் வெற்றி படமாக மாறும், இதில் இவங்கவுங்க நடித்தா நல்லாயிருக்கும்னு நம்மளை கூப்பிடுறாங்க. எனக்கு என்ன வந்து அம்மா கேரக்டர் வரும், அக்கா கேரக்டர் வரும், இன்னும் பாட்டி கேரக்டர் கூட வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரங்கள் வரும்பொழுது அது எத்தனை நாள் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்போம். அவங்க நம்மளுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம போய் நடிக்கிறோம். ஆனால் இது நடிக்கும்போதே பிரபுதேவா சார் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் என்னையை கூப்பிட்டுட்டு இந்த ஒரு இது சில விஷயங்கள் வந்து இப்படி நடிக்கணும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாங்க. அதெல்லாம் நான் நடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நடித்தேன். மற்றபடி பிகை நோட்ஸில் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நிறைய எனக்கு பட்டிமன்றம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது. என்னோட ஃபேமிலியில் ஒரு அங்கமாக இருக்கு. ஆமாம், ஒரு டான்ஸு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ வந்து இந்த நிறைய பேருக்கு ஹோம் டூரில் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி வேலைகள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எடுக்கிற படத்துலேயும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நான் ரொம்ப பெருமையாகவும் மதிப்புக்குரியதாகவும் நினைக்கிறேன். நீங்கள் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நீங்கள் எதா இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும். ஸோ இன்னும் நீங்கள் நிறைய நம்ம இது வந்து இயக்குனர்கள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் கிடையாது. சிலர் வந்து இந்த அக்கா வந்து அழுகிறதுக்கு மட்டும்தான் பயன்படுவாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. சிலர் வந்து இந்த அக்கா நகைச்சுவை பண்ணுறதுக்கும் பயன்படுவாங்க. இயக்குனர்கள் என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்கன்னா நம்ம கம்மி பண்ணிக்கணும். இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி ஜாஸ்தியாக கிராமத்தில் நான் ஒரு அக்காவை பார்த்தேன், இந்த அக்கா இப்படி தான் நடிப்பாவ அப்படின்னா நம்ம அதுக்கேற்றாப்புல நடிக்க போகிறோம். அது வந்து வேலை வாங்குறதும் அவங்க எழுதுகிற அந்த வசனத்துலேயே தான் நம்ம சொல்கிறது இருக்குது. அதனால் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. ஒரு கதாபாத்திரம் நிற்குதுன்னா அது டைரக்டரோடைய எழுத்து வடிவத்தில் தான் இருக்குது. நச்சுன்னு அழகாக பதில் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ஜாய் பண்ணிங்க. ரொம்ப நன்றிங்க. சுஷ்மிதா நாயக். ஸோ வந்துட்டு மூன்வாக் திரைப்படத்தின் அழகான கதாநாயகி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ மக்களுக்காக நீங்கள் சில வார்த்தைகள் சொல்லி நம்ம இந்த ஈவெண்ட்டை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்கள், மக்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எதுக்குன்னு கேட்பீங்கல்ல, மக்களை பார்த்து இந்த மூன்வாக் படத்தை பற்றி ஒரு லைனில் சொல்லணுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? மூன்வாக் பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் அ வெரி தமிழ் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதில் பேசலாம். இட்ஸ் வெரி ஃபன் படம், ஃபேமிலி படம். அதுதானா? இல்லை ரொம்ப நச்சுன்ட்டு ஸ்வீட்டாக பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துலேருந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் வரும்போது ஹவு டிட் யூ ஃபீல்? மூன்வாக் படத்துலேருந்து கால் வந்திருக்கும்ல, நீங்கள் பிரபுதேவா சாரோட நடிக்க போகிறீங்க, ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி இருந்துச்சு? ஸோ எனக்கு கால் வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. எனக்கு பிரபுதேவா சார் கூட என்ன இருக்கும்போது
ஆனால் நான் அப்புறமா அவங்களுக்கு சொன்னேன் பிரபுதேவா சார்னா டான்ஸ் இருக்கும் நிறைய. கண்டிப்பா. ஸோ இஸ் அ காட் ஆஃப் டான்ஸ். அவங்க கூட டான்ஸ் பண்ண ஆகாது. ஸோ நான் சொன்னேன் சார் எனக்கு டான்ஸ் வராது. இசட் டான்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதுங்க, உங்களுக்கு அவ்வளோ டான்ஸ் இருக்காது, ஒன்லி ஆக்டிங். அப்படி சொல்லும்போது தான் எனக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. கொஞ்சம் அப்பாடா நம்மள ஆட வைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சா? பட் நீங்க என்ன இதுல டான்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல கொஞ்சமாச்சு? பண்ணியிருக்கேன். அதை பத்தி பேசுங்க. நான் எவ்வளோ பண்ணாலுமே பிரபுதேவா சார் மேட்ச் பண்ண முடியாது. நான் என்னோட பெஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி ஒரு 5% 5% மேட்ச் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாளில் ரிஹர்சல்ஸ் எடுத்திருப்பீங்க? பிகாஸ் சார் வந்துட்டு ஆன் த ஸ்பாட் வந்தானா டப்புன்ட்டு முடிச்சுட்டு போயிடுவார். நீங்கள் மேபி ஒரு 1 minute சாங்குக்கு எத்தனை இயர்ஸ் ஒரு எத்தனை மந்த்ஸ் அந்த ரிஹர்சல் போச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்துப்பேன். ஸோ ஷூட் டேஸ் பார்த்தோன்னா அதோட நிறைய ரிஹர்சல் டேட்ஸ் தான் அதிகமாக இருக்கு. ஆமாம், அவ்வளோ ரிஹர்சல் பண்ணியுமே என்னால் அவங்கள மேட்ச் பண்ண முடியல. ஓகே, ஸோ வந்துட்டு டேக்கு தப்பாச்சுன்னா என்ன நினைப்பீங்க நீங்கள்? ஐயோ டேக்கு தப்பாயிடுச்சு, அவர் நம்மளை பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி லைட்டாக எட்டி பார்ப்பீங்களா? புரியல. இல்லை, சப்போஸ் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டெப் வச்சு தப்பாக மாற்றி போட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்க கூட ஒரு டான்ஸ் பண்ணும்போது 1 take 2 take நான் 1-2 டேக்லேயே சரியா பண்ணல. தென் 3rd டேக்ல எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐ வாஸ் லைக் சாரி சார் அப்படின்னு. சார் மன்னிச்சிடுங்க சார், காலில் விட்டீங்களா? ஸோ ஸ்வீட் அண்ட் ஸோ கைண்ட். இஸ் லைக் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே, எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. இஸ் ஸோ ஸ்வீட் பர்சன். சார் உங்களை குழந்தையாட்டம் பார்த்துட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் செட்டில் ஆக்சுவலி. ஸோ யோர் ஃபேவரட் மெமரி, ஒரு பெஸ்ட் ஃபேவரட் பிடிஎஸ் மொமெண்ட்னா நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் திங்க் யோசிங்க. எவ்வளோ டைம் நீங்கள் யோசிங்க. ஞாபகம் இல்லையே. யோர் ஃபேவரட் மெமரி ஃப்ரம் செட்? மேபி சாங் ஷூட் பண்ணும்போது அன்னைக்கு சரியா டான்ஸ் என்னால் பண்ண முடியல. ஐ வாஸ் லைக் அப்செட். ஐயோ, ஆனால் நான் காமிக்கல, பிகாஸ் எனக்கு காமிக்க பிடிக்கல. ஸோ நான் சைலண்ட்டாக உக்காந்து இருக்கும்போது பிரபுதேவா சார் வந்து என்ன கேட்டாங்க, லைக் ஐயோ ஓகே, இட்ஸ் ஓகே பேபிமா இல்லை ஐயோ ஓகே அப்படின்னு என்ன கேட்டாங்க. ஸோ இஸ் ஸோ பிக் ஆக்டர், பட் ஆனாலுமே வந்து வந்து என் பற்றி கேட்க இட்ஸ் நீட் அ பிக் ஹார்ட். Yeah. So he made you very comfortable on set. Yeah. Okay. அதனாலே தான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க. அவங்க அவ்வளோ அன்பாக இருந்ததுனால. ஸோ வந்துட்டு ஒரு சின்ன 2 லைனில் சொல்லணும்னா, நான் பயந்ததும் அந்த டான்ஸ் செட்டில் தான், நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனதும் அந்த டான்ஸ் செட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்துட்டு சுஷ்மி, தேங்க்யூ ஸோ மச். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் ஆக்டிங். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கீங்க. படத்தில் நீங்கள் எந்த மாதிரி ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்கன்றதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ. எஸ், மூன் வாக் படத்தோட ஆடியோ லான்ச்சில் தான் இருக்கும். நம்மளோட ஹீரோயின் நிஷ்மா ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆஃப் மூன் வாக். எப்படி இருக்கீங்க நிஷ்மா? ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்களை நேரில் பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ படத்தில் எந்த மாதிரி ஒரு கேரக்டர், எந்த மாதிரி ஒரு ரோல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு இது மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவோம். படத்தில் ஐ ப்ளே சம்திங் லைக் சப்போர்ட்டிங் ஹலோ கேக்குதா? சப்போர்ட்டிங் பாபுட்டி வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ரோல். அண்ட் என்னோட கேரக்டர் பேர் நக்மா. ஸோ யா, யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ லிட்டில் மோர். I can expect a little more. இன்னொரு கேள்வி என்ன, how did you feel when you first heard the script? Because வந்துட்டு ரஹ்மான் சார், பிரபுதேவா சார், மனோஜ் சார் டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக எங்களுக்குலாம் கேட்கும்போது we were all like very thrilled and excited. நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் உள்ள ஒரு பார்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? அது எனக்கு கால் வந்ததும் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற வரைக்கும் அதை பிலீவே பண்ண முடியல. ஐ தாட் சம்படி அப்படியே சும்மா ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சிங்களா? ஆமாம். என்னங்க எல்லாருமே ப்ராங்க் பண்ணுறீங்கன்னு நினச்சா அதுக்கப்புறம் யார் தாங்க நம்புனீங்க ப்ராஜெக்டை? எஸ். ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த படத்தில் நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோமே, பயங்கரமாக டான்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா எங்களுக்காக? ஆமாம், ரொம்ப டான்ஸ் இல்லை, கொஞ்சம் சின்ன சின்ன டான்ஸ் இருக்கு. பட் எஸ், நைஸ். யூ ஹேவ் டான்ஸ். ஸோ டெல் அஸ், நம்ம பிரபுதேவா சார் மாஸ்டரோட டான்ஸ் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் வித் த காட் ஆஃப் டான்ஸ்? ஐ வாஸ் ஸ்வெட்டிங். அங்கே போய் மனோஜ் சார் விடல. மனோஜ் சார் கேவ் மீ ரிஹர்சல், so much rehearsal, so I can match Prabhudeva's sir's level.
ஓகே எஸ் டான்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க ரிஹர்சல்ஸ் மனோஜ் சார் பிகாஸ் பிடி மாஸ்டரை மேட்ச் பண்ணுறதுக்கான ஒரு லெவல் இருக்கணும்னு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன் அண்ட் எஸ் தெர் இஸ் சம் டான்ஸ் வித் பிடி மாஸ்டர் சம் டான்ஸ் Yeah, some நீங்க என்னைக்காச்சும் டான்ஸ் ஸ்டெப் சொதப்பிட்டு பயந்துருக்கீங்களா ஐயோ சொதப்பிட்டேனே அப்படின்ட்டு அப்படி நடந்தது நம்ம சாங்கில் மக்கரேனா சாங்கில் அப்படி நடந்தது அங்கேயே என் ஹார்ட் வெடிஞ்சு செதறிடுச்சா எப்படி இருந்துச்சு ஐயோ சொதப்பிட்டோமே அந்த ஒரு மொமெண்ட் எவ்வளவு பயந்தீங்க நீங்க ரொம்ப பயமா இருந்தது பிகாஸ் எவ்ரிபடி இஸ் ப்ரிப்பேர்ட் ரிஹர்சல்ஸ் வெயில் காஸ்டியூம் எல்லாம் இருந்தது யா ரொம்ப பயமாச்சு பட் தென் அஃப்கோர்ஸ் மாஸ்டர் டஸ் இட் வித் ஈஸ் அண்ட் மேஜிக் ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் கான்ஃபிடென்ஸ் அவரும் சப்போர்ட் பண்ணாங்க யா ஸோ அதனால் ஐ திங்க் உங்களோட பயங்கரமான ஒரு டான்ஸிங் ஸ்டெப்ஸ்லாம் நாங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நம்ம ரஹ்மான் சாருக்கு பர்த்டே வருது இல்லைங்களா ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு அமேசிங் பர்த்டே விஷ் சொல்லணும்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க ஹாப்பி பர்த்டே ரஹ்மான் சார் திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னே I hadn't thought. So yes, a very happy birthday. We are expecting a lot more from you. எஸ் நிஷ்மா அதே மாதிரி நாங்களும் உங்ககிட்ட இருந்து நிறைய படங்கள் எதிர்பார்க்குறோம் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எங்களை வந்துட்டு யூனோ சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே ப்ளீஸ் என்ஜாய் த ஈவென்ட் தேங்க்யூ Thank you. ஸோ மூன் ஒர்க் படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கும் நம்மளோட அர்ஜுன் அசோகன் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ வணக்கம் வணக்கம் தேங்க்யூ எஸ் ஸோ சொல்லுங்கள் ஹவ் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ் ஹோல் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி இந்த பிக் ப்ராஜெக்டோட செறிய ஒரு பாட்டு தானே இருக்குது ஒரு ஜஸ்ட் ஃபார் 4-5 days ஆனாலும் இந்த பிக் ப்ராஜெக்டில் ஒரு சின்ன பார்ட் ஆகிறது பெரிய பிக் திங் ஃபார் மீ ஆக்சுவலி லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூயிங் எ மூவி வித் பிரபுதேவா சார் அண்ட் பிரபுதேவா சார் அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார் காம்பினேஷன் ஆஃப்டர் 29 years ஸோ ஐ டென்ட் லுக் இன் டு எனி திங் எல்ஸ் ஜஸ்ட் கோ ஆக்ட் அண்ட் பி அ பார்ட் ஆஃப் இட் பிகாஸ் வந்துட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரியில் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கீங்க there's lots and lots of girl fans for you பார்த்துருக்க ஏதாவது மூவி என்னோட சார் பார்த்துருக்கோம் சார் நாங்கள் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க எல்லாத்தையும் பார்த்து தான் சார் வந்திருக்கோம் நாங்கள் லிட்டில் ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருக்கோம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு யூ கோன் கெட் அ லாட் ஆஃப் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் நாங்கள் வரும்போதே வந்துட்டு சார் கிட்ட ஒரு ஃபோட்டோ கிடைக்குமா அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு தான் நான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க ஓகே ஸோ உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இங்கன்னா அந்த மாதிரி என்னெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆக்சுவலி இப்போ தமிழ் 4 movies finished ஆயிடுச்சிருக்கு ஏஎல் விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிலீசிங் மூன் வாக் ஸோ தட்ஸ் காட் பி மை ஃபர்ஸ்ட் மூவி and doing a movie with Ravi Mohan sir and S.J. Surya sir, Bro Code and KJR production or movie பண்ணிட்டு இருக்கு and new Malayalam movie releasing this month Chatta Pacha it's a WW based movie so that's a basic ஐ திங்க் ஹெவியாக லைன் அப் வச்சிருக்கீங்க இந்த செட்டில் உங்களுக்கு ஃபேவரட் மெமரினா அது என்னன்னு சொல்வீங்க நீங்கள் அந்த ஒர்க்கிங் இந்த 4-5 days இந்த ஒரு மூவி இருக்கு ரோமாஞ்சம் என்னோட ஒரு கிரேசி ஒரு நொசு கேரக்டர் தான் ஆனால் இந்த மூவியில் அதுக்கு ஒரு 10-20 times எக்ஸ்ட்ரா நொசு தான் அப்போது ஐ வாஸ் ஆக்சுவலி டென்ஸ் டு டூ திஸ் கேரக்டர் பட் எவ்ரி ஒன் செட் இட் ஹேஸ் கம் வெல் ஸோ அண்ட் தட் டூ காம்பினேஷன் வித் அஜு வர்கீஸ் லைக் மை கோ actor from Malayalam industry and Satish sir and especially with Prabhudeva sir has his cousin so it's a big thing I'm looking forward to watch this movie in theater for sure yeah ஸோ இந்த படத்தில் டான்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா சின்ன மூமெண்ட் மட்டும்தான் I expected to do a dance with sir but they didn't give me a chance பட் அந்த சின்ன மூமெண்ட் எங்களுக்காக இப்போ லைட்டாக போட்டு காமிக்க எங்கயா அது வேணாம் அது அங்க அது சஸ்பென்ஸ் மூமெண்ட் சஸ்பென்ஸ் ஓ ஓகே ஐ திங்க் நாங்கள் படத்தில் பார்த்து இந்த பார்த்தா அது கிட்டாது இல்லை கிட்டாது சார் பரவாயில்ல நாங்கள் அதை வந்துட்டு சஸ்பென்ஸாகவே வச்சுக்கிறோம் ஸோ வந்துட்டு ரஹ்மான் சாரோட பர்த்டே வருது ஸோ அவருக்கு விஷ் ஒன் லைனில் சொல்லணும்னா வாட் வுட் யூ சே நெவர் இமேஜின்ட் ஆர் ட்ரீம்ட் கிவிங் எ விஷ் டு ரஹ்மான் சார் ஆன் திஸ் ப்ரெஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் திஸ் ப்ரெஸ் ஸோ extremely a big birthday to you, A. Rahman sir. May you give us more and great songs for our memories. Love you a lot. Thank you so much. நம்மளோட சதீஷ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சாட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன். உங்கள் ரோலே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி என்ன பண்ணியிருப்பாருன்ற கேள்வி எனக்கு பார்த்ததுலேருந்து இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு உங்கள் ரோலை பற்றி சில வார்த்தைகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் வணக்கம். இங்கே ஒரு 20 துப்பாக்கி நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து பார்க்குறதுக்கு. பட் வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் வந்து ஒரு படத்தை நீங்கள் ஒரு படமோ இல்லை எந்த மாதிரி ஒரு விழாவையோ நீங்கள் தான் வந்து சிறப்பாக கொண்டு போகிறீங்க. ஸோ வணக்கம். மூன் வாக் வந்து என்னுடைய டெபியூட் மூவி. இதுதான் என்னுடைய முதல் படம்.
மனோஜ் சார் மனோஜ் சார் தான் வந்துட்டு இந்த கதையை எனக்கு சொல்லும்போது இந்த ஜாஸ்மின் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் வந்து பண்ணுறேன். பட் ஃபஸ்ட் அந்த படத்தில் அந்த கேரக்டர் எனக்கு இல்லை. ஜோகோவிக், பாபுட்டி, அதாவது பிரபுதேவா சார் அண்ட் அஜு வர்கீஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர் கொண்டு வந்தார். ஸோ நீங்கள் ஸ்கிரிப்டும் பண்ணுவீங்கன்றதுனால உங்ககிட்ட கொடுக்குறேன் சொல்லிவிட்டு நானும் மனோஜ் சாரும் உட்காந்து ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஜாஸ்மின்ற கேரக்டர் கொண்டு வந்தோம். ஸோ 3 பேரோட ஒரு ஃபன் தான் இதில் வந்துட்டு பாபுட்டி, ஜோகோவிக், ஜாஸ்மின். ஸோ இந்த 3 பேருக்குள்ள இருக்க ஃபன் தான் இந்த கதையே ஓடும் வந்து. ஸோ வந்துட்டு அப்போ அடுத்து என்ன சில வருடங்களில் உங்களோட டிரெக்டரை நாங்கள் வந்துட்டு பார்க்கலாமா? நேரம் தான் பார்க்கலாம்னு அர்த்தம். காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும். எனக்கு ஆசை வந்து அதிகமாக வந்து டைரக்ஷன் தான் வந்து எனக்கு நடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் அதிகம் கிடையாது. பட் இது அமைஞ்சது வேணான்னு சொல்ல முடியல, அதனால் அது இதை பண்ணிட்டேன். பட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் நான். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் உங்களோட ஃபேவரட் ஒரு மெமரினா என்னன்னு சொல்வீங்க? நிறைய மெமரிஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரபுதேவா சார் ஒரு லெஜண்டோட நடிக்கிறதே வந்து என்னுடைய முதல் படமே வந்து அந்த மாதிரி ஒரு கனவாக இருந்துச்சு. அவரை முதல்ல ஸ்க்ரீனில் பார்த்தது தான் வந்து நம்ம எப்படி என்ஜாய் பண்ணியிருப்போம் 90s கிட்டாக இருக்கும்போது. ஸோ நான் அவர் பக்கத்தில் ஃபஸ்ட்டு சீன் என்னோடய சீன் அவர் எடுத்த உடனே அவர் கூட தான் பயமாக இருந்துச்சு எனக்கு வந்து. அவர் கூட நான் ஏன்னா பெரிய ஸ்க்ரீனில் நான் நடித்ததில்லை. ஒரு ஃபோனு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு டெலிஃபிலிம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சேலஞ்சிங்காகவும் பயமாகவும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பிரபுதேவா சாரை பார்க்கும்போது. பட் அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி வந்து. ஒரு லெஜெண்டை நான் பக்கத்தில் நின்று அவர் கூட நடிக்கிறேன்றது தான் வந்து மறக்க முடியாத ஒரு சீன், ஃபஸ்ட்டு சீன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வந்து. ஸோ வந்துட்டு உங்களுக்கு எப்பவுமே இந்த ஜேர்னின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். உங்களோட ஜேர்னி ஸ்டார்டட் ஃப்ரம் டிஜிட்டல் கிரியேட்டர், எல்லாருமே பார்த்து ரசித்த ஒரு ஜேர்னி. ஸோ இப்போ வந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் ஒரு ஸ்டாராக வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னி பற்றி நீங்கள் சொல்லணும்னா வாட் வுட் யூ லைக் டு ஷேர்? என்னுடைய லைஃப்பில் இது வரைக்கும் நான் அதிகமாக எதிர்பார்த்து இது போகணும் இந்த இலக்காக வச்சு நான் போகல. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணேன். நான் ஆஸ் அ சிவில் இன்ஜினியர் நான் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன். எனக்கு இந்த ஃபன் ரொம்ப பிடிக்கும். எது வந்தாலுமே ஒரு கலாச்சி பேசுகிறது, ஜாலியாக பேசுறது, இல்லை ஒரு யதார்த்தமாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து அப்படி தான் நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். அது கொஞ்ச நாள் இடையில் அது அப்படியே சினிமாக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது. ஸோ இந்த ஜேர்னி வந்து புதுசாக இருக்குது. இதையும் நான் கரெக்டாக பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் நான் வந்து. எஸ். ஸோ மூன்வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் நம்ம இருக்கோம். நம்மளோட கோ ப்ரொடியூசர் அவர்கள் பிரவீன் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹலோ, வணக்கம். ஸோ வந்துட்டு இந்த படத்தில் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் தான். ஆனால் உச்சக்கட்ட ஸ்ட்ரெஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அவர்களுக்கு தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த கதை ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கும்ல, ஸோ அப்போ உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, இங்கே பாருங்கள் நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சார் வந்து சொல்லியிருப்பாரு. அப்போது உங்களோட ஃபஸ்ட்டு தாட் என்னவா இருந்துச்சு? ஸோ உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? எனக்கு உண்மை மட்டும்தான் வேண்டும், வேற எதுவுமே வேண்டாம். ஸோ கதை வந்து நான் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுக்குறீங்களா? என்ன சார் நீங்கள் ப்ரொடியூசர் கதை கேட்கலன்னு சொல்கிறீங்க? ஸோ லெட் மீ ரீகரெக்ட். ஒரு 10 minutes கேட்டிருப்பேன் கதை. அதுவும் வந்து ஆஃப்டர் எவ்ரிதிங் வாஸ் டன், கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் கதையே கேட்டேன். அப்போ மட்டும் எதுக்கு சார் கேட்டீங்க? அது வந்து மனோஜ் வந்து எனக்கு வந்து சிவாவை சொல்லி ஒரு 10 minutes வந்து கதை கேட்டுக்கோ அப்படின்னு அனுப்பினா, அதனால தான் கேட்டேன். ஐ திங்க் வந்துட்டு இது மனோஜ் சார் மேலே நீங்கள் வச்சிருந்த நம்பிக்கைன்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? அப்சல்யூட்லி. ஸோ மனோஜ் நானும் வந்து வி கோ பேக் லாங் வேஸ், 22 வருஷமாக தெரியும். அண்ட் நான் அந்த படம் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. அண்ட் ஸ்டோரி ப்ளீஸ். ஓகே. ஸோ ஒரு 2 years பேக் மனோஜ் வந்து சென்னையில் மீட் பண்ணினேன். அப்போ வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து புதுசு, சைன் எதுவுமே தெரியாது. அண்ட் மனோஜ்கிட்ட வந்து ஒரு அட்வைஸ், ஒரு ப்ராஜெக்ட் பற்றி கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், மச்சி அதெல்லாம் பண்ணாத, நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கிறேன், நம்ம பேசலாம் அப்படின்னா. ஸோ திஸ் வாஸ் 23 ஜூலையில். அதுக்கப்புறம் 6 months நாங்கள் பேசினோம். அண்ட் Jan 24 வி ஃபைனலைஸ் டூயிங் திஸ். நான் திருப்பி இங்கே வந்தேன். Jan 24 வந்து வி சைன் த கான்ட்ராக்ட். அப்போ தான் வந்து எனக்கு கதை என்ன, காஸ்ட் என்ன, க்ரூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். பட் வந்துட்டு நம்மளோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி பார்த்தோன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது வந்துட்டு எல்லா இட் வாஸ் லைக் டாக் ஆஃப் த டவுன், அப்படி தான் இருந்துச்சு. பிரபுதேவா மாஸ்டர், ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக். ஸோ அந்த காம்பினேஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ எப்படி ரியாக்ட் பண்ணீங்க மனோஜ் சார் கிட்ட? ஸோ அந்த காம்பினேஷன் தான் வந்து அவன் மூவியோட யூஎஸ்பி அப்படின்னு இது ப்ரெசென்ட் பண்ணினா, அண்ட் தட் வாஸ் ஒன் ஆஃப் த யூஎஸ்பிஸ். ஸோ அவங்களோட காம்பினேஷன் இஸ் வெரி எக்ஸைட்டிங் அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்குது. பட் ஈவன் மோர் தென் தட், மூவி இட்ஸ் அ மூவி அட் த எண்ட் ஆஃப் த டே. அண்ட் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் காமெடி மூவி. அண்ட் 2.5 hours ஆடியன்ஸை என்கேஜாக சிரிக்க வச்சு சந்தோஷமாக வச்சு அனுப்புகிறது தான் வந்து கோல். அண்ட் அது வந்து மனோஜ் வாஸ் வெரி கிளியர் ஃப்ரம் day one. அண்ட் ஸோ ஐ திங்க் இட் ஹஸ் கம் அவுட் வெல். நானும் இன்னும் மூவி பார்க்கல,
உங்களோட சேர்ந்து நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். நீங்களும் எங்களோட ஆடியன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்களா? அப்சல்யூட்லி. எனக்கு வந்து தெரியாது இன்னும், பட் 6 மந்த்ஸாக நான் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறேன். 8 எடிட் முடிஞ்சிருச்சு, இது வரைக்கும் நான் பார்க்கல. மேபி எண்ட் ஆஃப் த மந்த் தெரியலாம், காட்டலாம். பட் மோஸ்ட் லைக்லி மனோஜை தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்ப்பேன். அது டிரெக்டர்ஸ்க்கே இருக்கிற ஒரு விஷயம் நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக அந்த அவுட் வரதுக்கு முன்னாடி காட்டவே மாட்டாங்க. ஸோ மனோஜ் சார் மேலே தான் நீங்கள் கம்ப்ளீட் நம்பிக்கை வச்சு இந்த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா. ஸோ மனோஜ் சாரை பற்றி எங்களுக்காக சில விஷயங்கள் சொல்லணும்னா என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணுவீங்க? ஸோ ப்ரொடக்ஷன் வரும்போது அஃப்கோர்ஸ் ஃபண்டிங் அண்ட் அக்கௌண்டிங் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸோ மனோஜ் பற்றி எனக்கு இருந்த ட்ரஸ்ட் மோர் தென் க்ரியேட்டிவ் ப்ராசஸ் அண்ட் அவுட்புட், அதை விட 10 rupees கூட வந்து மிஸ்அப்ரோப்ரியேட்டட் இல்லைன்னா ஏமாத்துறது அது மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அவனே எங்கேயாவது ஏமாந்தால் தான் உண்டு. பட் நத்திங், எங்களை பொறுத்த வரைக்கும் நோ கன்ஃபியூஷன். அது வந்து ரைட் ஃப்ரம் டே ஒன் எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து டஸ் நோ திங்கிங் அபவுட். ப்ளஸ் 20 இயர்ஸாக கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் ஹி நோஸ் வாட் த ஆடியன்ஸ் நீட்ஸ். ஸோ அதனால ஐ நோ தட் ஹி வில் டூ அ குட் ஜாப். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு செட்டுக்குள்ளே போயிருப்பீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஹ்மான் சார் 5 சாங்ஸும் பாடியிருக்காருன்ட்டு. நீங்கள் செட்டுக்குள்ளே போகும்போது ரஹ்மான் சார் ஒரு ஃபுல் பாட்டுக்கு சூப்பரான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? நீங்கள் அதை கண்ணால் வேற பார்த்துருக்கீங்க. ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? உண்மையை சொன்னால் கொஞ்சம் பாவமாக இருந்தது அவரை பார்க்கும்போது. எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அவரை? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க எங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து மனோஜோட ஜாப். அவர்கிட்ட மனோஜ் தான் கன்வின்ஸ் பண்ணினா. அண்ட் நான் செட்டில் வந்து லாஸ்ட் வீக் தான் அங்கே மீட் பண்ணினேன் அந்த சாங்கில் இது பெர்ஃபார்ம் பண்ணும்போது. அண்ட் முந்தின நாள் வந்து ஹி நெவர் ஹேட் ஸ்லீப். ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கினார். ரஹ்மான் சார் அவ்வளோ பயப்பூர்த்தி வச்சிருக்கீங்க நீங்கள் அந்த குழந்தைய. ஆமாம். ஸோ அவர் வந்து ஹி வாஸ் வெரி டயர்ட் அண்ட் லிட்ரலி சேரில் உட்காந்துட்டே தூங்கிட்டு இருந்தார். அண்ட் அவரை வந்து ஃபுல் சாங்குக்கு வந்து மனோஜ் வந்து இங்கே பண்ணுங்க அதை பண்ணுங்க அங்கே உட்காருங்கன்னு ஹி வாஸ் லைக் ரொம்ப படுத்திட்டு இருந்தான். நான் கொஞ்சம் பாவமாக இருந்தது அவரை பார்க்கும்போது. அண்ட் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஐயோ எப்போ வந்து இவர் அனாயாயி வேண்டாம் அப்படின்னு போக போகிறாரோ அப்படின்னு தோணிட்டு இருந்தது. பக்கு பக்குன்னு இருந்துகிட்டே இருந்ததுக்குள்ள சார் எப்போ கோவப்படுவார் அப்படின்ட்டு. ஆமாம். பட் ஃபைனலி வந்து அவர் என்ஜாய் பண்ணினார். ஸோ ஹி வாஸ் லைக் அ கிட். அண்ட் செட்டில் வந்து அந்த சாங்கை வந்து ஹி வாஸ் லைக் completely enjoying and I think it has come out really well and I'm excited for it. Of course we are also like super duper excited. எங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயங்கள் இப்போதான் நீங்க எங்களுக்கு சொல்ல போறீங்கன்னா என்ன ஒரு விஷயமா இருக்கும்? அது ஒரு விஷயம் as a producer-ஆ ஷேர் பண்ணீங்கன்னா நான் ஹாப்பியா இருப்பேன். பட்டும் படாம தொட்டும் தொடாம ஒரு விஷயம் லைட்டா அப்படியே போட்டு விட்டீங்கன்னா. ஓகே. ஸோ இது வந்து இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. பட் நான் ஒரு டீசர் வேணா கொடுக்குறேன். டீசர் ப்ளீஸ் சொல்லுங்க. ஸோ இந்த மூவில வந்து நிறைய காமெடி கேரக்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. எஸ். And one of them has done a record in Tamil industry. Record? Oh, okay. So, number of it's a record in Tamil movie. Okay, மொத்தத்துல வந்துட்டு பயங்கரமான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் மாதிரி ஏதோ ஒரு சூப்பரான ரெக்கார்ட் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு நிறைவேற்றிருக்காங்க. And sir we are so happy for you and all the very best. இது மட்டும் இல்லாம இன்னும் மென்மேலும் நிறைய படங்கள் நீங்க இந்த இண்டஸ்ட்ரி கொடுக்கணும். நான் அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் கிட்ட ஒவ்வொரு கேள்வியா கேட்பேன். நீங்க சூப்பரா உங்களுக்கு பதில் சொல்லி எக்ஸைட் பண்ணிட்டே இருங்க. Thank you so much for joining us. And ரஹ்மான் சாரோட பிறந்த நாள் வருகிறது. அதுக்காக பல வார்த்தைகள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா ஹாப்பியா இருக்கும். Happy birthday, Error sir. Very good happy birthday. Thank you.